நாமினேட் பண்றேன். அவரை பத்தின விமர்சனங்களை வச்சாலே அவர் அதை ஏத்துக்க மாட்டேங்கிறார் அப்படின்ற காரணத்தை வச்சு விளையாடலான்னு யோசிச்சு விளையாடிட்டு இருக்க ஜாக்லின் இந்த வீட்டுக்குள்ள இருக்க வேணாம்னு சொல்லி நான் ஜாக்லின் நாமினேட். ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள. இன்னைக்கு திங்கக்கிழமை ஆப்வியஸா என்ன ப்ரோமோ வரும், அதே நாமினேஷன் தான். என்ன இன்னைக்கும் வந்துட்டு டைரக்ட் நாமினேஷன், டிக்கெட் டு ஃபினாலே கிட்டத்தட்ட 85வது நாள். இது கொஞ்சம் வித்தியாசமான முறையில் நாமினேஷன் தான் வச்சிருக்கலாம். இன்னும் கொஞ்சம் என்ன சொல்றது, கொஞ்சம் குரூவலாக வச்சிருக்கலாம் தான் எனக்கு தோணுது. கொஞ்சம் கொடூரமாக ஃபோட்டோவை கிழிக்கிறது, மூஞ்சில் வந்துட்டு கேக் அப்புறது, இந்த மாதிரி ஏதாவது கொடுங்கடா. ஹிந்தியில் தெலுங்குலலாம் இப்படி தான் போயிட்டு இருக்குன்னு பார்த்தா இன்னும் டைரக்ட் நாமினேஷனே பெரிய விஷயமா கொடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ டைரக்ட் நாமினேஷன் தான் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் டைரக்டாக பண்ணிருக்காங்க. இதில் என்னத்தை பேச என்னத்தை கருத்து சொல்லனே தெரியல. ஏன்னா வழக்கம் போல் எல்லாருமே வந்துட்டு அந்தந்த வெஞ்சன்ஸை வச்சுக்கு தான் பண்ண போகிறாங்க, இல்லைனா பிடிக்காதவங்கள தான் பண்ண போகிறாங்க. இதில் டேரெக்டாக பண்ணால் என்ன, போயிட்டு கன்ஃபெக்ஷன் ரூமில் பண்ணால் என்ன அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் ஆப்வியஸாக வந்துட்டு விஷாலை தான் சொன்னாங்க. அதைத்தான் சொல்லுவாங்கன்னு நமக்கு தெரியும். அவர் மேலே வந்துட்டு ஒரு கருத்தை ஒரு விஷயத்தை முன் வச்சா அதை ஏற்றுக்க மாட்டுறாரு அப்படின்றத சொல்லி இவங்க நாமினேட் பண்ணுறாங்க. இதே விஷால் திரும்பி வந்து நேரத்தில் சொன்னார், தான் யாரை வச்சு விளையாடலாம் அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்க ஜாக்லின் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவர் இன்னும் கடுமையாக வந்துட்டு அவருடைய கருத்தை இதை வந்து முன்வைக்கிறாரு. இதில் இன்னொரு மேட்ரு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ராணுவோடைய கேம் புரிதல் வந்துட்டு இங்கே இருக்கவங்கள விட வேறு மாதிரி இருக்குது, அவருக்கு அந்த கேம் புரிதல் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி அவரை நாமினேட் பண்ணுறாங்க. சௌந்தர்யா வந்து ஜாக்லினை சொல்கிறாங்க, ஃப்ரெண்டை வந்துட்டு ஏதாவது சொல்லிட்டா வெளியே ஏதாவது தப்பாக தெரிஞ்சிருமோ அப்படின்ற ஒரே காரணத்துக்காகவே வந்துட்டு இவங்க ஃப்ரெண்ட்ஸை நாமினேட் பண்ணாமல் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஒழுங்காக இருந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஜாக்லினை பற்றி நம்ம சௌந்தர்யா சொல்கிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வந்து டேரெக்டாக அடித்து நாமினேட் பண்ணிருக்காங்க. 85வது நாள்ரா, இன்னும் கொஞ்சம் குரூவலாக சொல்லுங்கடா, இந்த கேமை ஜெயிக்கிறதுக்கு லாக்கி கிடையாது, தகுதி கிடையாது, இந்த மாதிரிலாம் ஏதாவது வார்த்தையை பயன்படுத்துவாங்கன்னு பார்த்தா இன்னும் ஓகே ஓரளவுக்கு டேரெக்டாக பேசுகிறானுங்க. பட் இருந்தாலுமே கொஞ்சம் பூசி முழுவது அப்படின்றது இருந்து தான் இருக்குது. இதுதான் முதல் ப்ரோமோவாக வெளியே வந்திருக்கு. இன்றைக்கி மண்டே. அதுக்கு எனக்கு தெரிஞ்சு டிக்கெட் டு ஃபினாலே இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகுமா இல்லை செவ்வாய்க்கிழமை ஸ்டார்ட் ஆகுமான்னு தெரியல. ஏன்னா ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்துட்டு செவ்வாய்க்கிழமையிலேருந்து தான் டாஸ்க் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேலும் இது போன்ற செய்திகளை கூட தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்.